That man's an imposter. That man is the imposter. ஸ்கூல்ல இப்போ என்கிட்ட இல்லை. ஆனா அந்த ஸ்கூல் மெமரிஸ் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. கொஞ்ச நேரம் கண்கள் மூடி நம்மளே பார்த்தலாம். ஸ்கூல் டேஸ்க்கே திரும்பி மார்னிங் அசம்பிளிஸ் இருக்கும், ஸ்மெல் லஞ்ச் பாக்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸோட சிரிப்பு, கிளாஸ் பேசில பேசினது, டீச்சர்ஸ் கிட்ட எதுக்கு வாங்கினது, எக்ஸாம் நிறைய இருக்கு. அப்போ சீக்கிரம் பெருசாகணும்னு ரொம்ப ஆசைப்படலாம். இப்போ ஒரு நாளாவது அந்த ஸ்கூல் லைஃப் திரும்பி போகணும்னு தோணுது. ஸ்கூல் முடிஞ்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற வழியா வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு. ஆனா அந்த மெமரிஸ் சின்ன வயசுல அம்மா பர்ஸ்னா எனக்கு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற காயின்ஸ், ஸ்டிக்கர்ஸ், சின்ன பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருப்பேன். அம்மா என் பர்ஸை யார் டச் பண்ணுறதுன்னு கேட்டாலும் நான் தான் சிரிச்சுட்டு ஓடி போயிடுவேன். இன்னைக்கு அம்மாவும் இல்லை, அந்த பர்ஸும் இல்லை. ஆனால் அந்த சின்ன சின்ன மெமரிஸ் இன்னும் என் மனசில் அப்படியே இருக்கு. உங்களுக்கும் இப்படி ஒரு மெமரி கண்டிப்பாக இருக்கும். சில மெமரிஸ் நம்மளை தேடி வராது, ஆனால் எதிர்பார்க்காம ஒரு நாள் நம் முன்னாடி வந்து நிற்கும். என்ன இவ்வளோ நாள் அப்புறம்தான் பார்க்க வந்தியா? யூகேஜி படிக்கும்போது டெய்லியும் என்னை தூக்கி சுற்றுவேன். விளையாடும் போதும் நான், தூங்கும் போதும் நான். அப்புறம் நீ வளர்ந்துட்ட, நான் மட்டும் இந்த வீட்டில் ஓரமாக இருந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததும் எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியலை. ஏன்னா நீ கொஞ்சம் பெருசாயிட்ட, அவ்வளோதான். ஆனால் உன் சிரிப்பு அப்பவும் இதே தான், இப்போவும் இதே தான். வெல்கம் பேக் என் ஃப்ரெண்ட். சின்ன வயசில் ஆச்சி வீட்டுக்கு போனாலே ஒரே சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நிறைய ஃப்ரீடம் இருக்கும். டிவி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். நானும் என் சித்தியோட பொண்ணும் சேர்ந்துதான் முழுவதும் விளையாடுவோம். ஓடி பிடிச்சி, கண்ணாமூச்சி, டாய்ஸ் வச்சு, இப்படியே நிறைய சாப்பிட கூப்பிட்டாதான் வீட்டுக்குள்ளேயே போவோம். அப்போ டைம் எப்படி போகணும்னு தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த நாட்கள் ரொம்ப சிம்பிள், ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு. ஆச்சி வீடுனா ஒரு இடம் இல்லை, அது நம்ம சைல்ட்ஹுட்டோட அட்ரஸ். இன்னைக்கு ஆச்சி வீடு இருக்கு, ஆனால் அந்த நாட்கள் மட்டும் திரும்பி வராது. லைஃப் முன்னாடி தான் போகுது, டைம் திரும்பி வராது. ஆனால் மெமரிஸ் நம்மக்கிட்ட இருந்து போகாது. உங்களோட ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரி என்ன? கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா ஆர்எஸ் லைஃப் சேஞ்ச் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது மெமரியோடு சந்திப்போம்.